ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, திரைத்துறையில ஒரு முக்கியமான நடிகர். அவர் மட்டும் கிடையாது. அவங்களோட வாரிசுகளுமே இப்ப வந்துட்டு வெற்றி நடை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, பையன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்துட்டு திரைத்துறையில முக்கியமான தூண்களா விளங்கிக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நெறைய வீடியோஸ்ல அவங்கள பத்தி பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ இப்பவுமே நாம அத பத்தி தான் பேச போறோம். எஸ். சிவகுமார், சூர்யா, ஜோதிகா இவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளாவே சிவகுமார் குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் YouTubeல ரொம்ப வேகமா பரவிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெறைய வீடியோஸ் வந்து அவங்கள பத்தி கான்ட்ரோவர்சியா வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பைல்வான் ரங்கநாதன் வந்துட்டு அவங்கள பத்தி பேசாததே கிடையாது. அவரு அவ்ளோ பேசியிருப்பாரு. எல்லா விஷயமும் பயங்கரமா பேசியிருப்பாரு. பொதுவா பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்குமே ஒரு அமைதியான நடிகர் அப்படின்னா, ஒரு நல்ல முறையிலேயே இதுவரைக்கும் வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா, அது வந்து சிவகுமார சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருப்பாரு. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியான ஒரு நடிகர் அப்படின்னா, அது சிவகுமார் தான். தன்னோட நடிப்பு திறமையால தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மோஸ்ட் டேலண்டட் பெர்சன். அதே மாதிரி புலிக்கு பொறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிற மாரி, அவங்களோட பசங்க சூர்யா அண்ட் கார்த்திக் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ணி நடிக்கிற ஒவ்வொரு படமுமே அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில இவங்கள குடும்பத்த பத்தி இப்படிதான் வந்து பேர் இருக்கும். எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க. இத தாண்டி எப்பவுமே சிவகுமார் அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்துட்டு வில்லேஜ் டைப் தான். என்னதான் அவங்க வந்துட்டு சினி ஃபீல்டுல இருந்தாலும், சிட்டிக்குள்ளார இருந்தாலும், அவங்களோட பழக்கவழக்கங்கள், அவங்களோட குடும்ப நடைமுறைகள், பாரம்பரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் டைப்ல தான் இருக்கும். ஸோ அவரோட வாழ்க்கை முறையுமே அப்படிதான் இருக்கும். இதுவரைக்கும் சிவகுமார் வந்து அவங்களோட ஒய்ஃப நெறைய அவார்ட் ஃபங்ஷன்ஸ்க்குலாம் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஃபேமிலியோடவே எல்லாரும் வருவாங்க. ஸோ அந்த வீடியோஸ்க்குமே நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்க வந்துட்டு ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் எங்கேயுமே வாய திறந்து பேசினதில்ல. ஸோ அந்த அளவுக்கு ட்ரெடிஷனல் கல்ச்சர் உள்ள ஒரு ஃபேமிலி தான் இவங்க. அதே மாதிரி தான் சிவகுமாரோட ஆசையுமே தன்னோட 2 பசங்களுக்குமே வந்துட்டு நம்ம ஊர் சைட்ல இருந்து சொந்த பந்தத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அதுவுமே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க 2 பேர் ரொம்ப வருஷமா லவ் பண்ணி 2011ல கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி இப்ப வரைக்கும் அவங்களோட லைஃப ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு நம்ம படத்துல பார்ப்போம். 2 வீட்டுக்கும் வந்து எதிர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அத தாண்டி அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல இவங்க வீட்லயும் நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு. சிவகுமார் இவங்களோட கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறதாவும், இவங்களோட சம்மதத்துக்காக தான் இவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணதாவும் நெறைய பேச்சுகள்லாம் வந்து அடிபட்டுச்சு. சோ அதெல்லாம் வந்து இப்ப எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா அடுத்து சிவகுமார் இன்னொரு பையன் விஷயத்துல இதே தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கான்ஷியஸா அவர் வந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா, தமன்னா கூடவே 2 படம் பண்ணிட்டாரு. சோ அது வந்து வேற மாரி எல்லாம் நெறைய கிசுகிசுலாம் அவங்கள பத்தியுமே வந்துச்சு. அது வர்றதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை வந்துரக்கூடாதுன்னு சொல்லி, அவரோட சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்கார பொண்ணையே வந்துட்டு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இப்ப வரைக்கும் அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ சிவகுமார் ரீசென்ட்டா ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அதுல அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, உருக்கமா ஒரு சில விஷயங்கள பேசியிருக்காரு. நான் இருக்கிற வரைக்கும் என்னோட குடும்பம் ஒரே கூட்டு குடும்பமா தான் இருக்கணும்ன்றது தான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டு குடும்பத்த விரும்புறவன் தான் நானு. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன். என் அம்மா, அப்பாலாம் அப்படிதான் இருந்தாங்க. நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட முதல் பையன் அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்க. அதே மாதிரி 2வது பையன் அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட பசங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா இருக்கணும்ன்றது தான் என்னோட ரொம்ப பெரிய ஆசையே. என்னோட வாழ்நாள் ஆசை, என்னோட வாழ்நாள் கனவு அப்படின்னா அதுதான். அது நல்லாவே நடந்துகிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. சரி நடந்துருச்சுன்னு நான் நெனச்சேன். எது நடக்கக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்துல பயந்தனோ, இப்ப அதுவே நடந்துருச்சு. இப்ப என்னோட குடும்பம் வந்து சிதறி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள அவர் சொல்லியிருக்காரு. சோ அதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜோதிகாவும், சூர்யாவும் போயிட்டு மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க பசங்களோட படிப்புக்காகவும், இவங்களோட கரியருக்காகவும் மும்பையிலே ஓனா ஒரு வீட வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம இத பத்தி சூர்யா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க எனக்காக இவ்ளோ வருஷம் இங்க சென்னையில இருந்தாங்க. இப்போ அவங்களோட அம்மா, அப்பா கூட அவங்க
அவங்க இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ நான் அவங்களுக்காக அவங்களோட ஊருக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சூர்யாவுமே வந்து ட்விட் எல்லாம் போட்டிருந்தாரு. அவங்களோட ரசிகர்கள் கேட்ட கேள்விக்குமே ரொம்ப அழகா பதில் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயமே நெறைய பேர் வந்து வரவேற்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத பார்த்து நெறைய பேர் கத்துக்கணும். தன்னோட மனைவிக்கு எவ்ளோ மரியாதை குடுக்கணும். முக்கியமா ஒரு பெண்ணா அவங்களோட உணர்வுகள நம்ம எவ்ளோ மதிக்கணும் அப்படின்றத வந்து இவர பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு நெறைய பேருமே சொல்லியிருந்தாங்க. ஆனா சிவகுமாரோட ஒரு மன வருத்தம் என்னன்னா, குடும்பம் பிரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க எப்ப இங்க வருவாங்கன்றது எங்களுக்கு தெரியல. மறுபடியும் நாங்க எப்ப சேருவோம்னு தெரியல. மறுபடியும் என் குடும்பம் எப்படி பழையபடி ஒண்ணா பெரிய அளவுல வரும்ன்றதும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. சோ இவரோட ஆசை, கனவு நிறைவேறுமா? நிறைவேறாதா? சோ மறுபடியும் சூர்யாவும், ஜோதிகாவும் சென்னையே வந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டு கூட்டு குடும்பமா இருப்பாங்களா? சிவகுமாரோட ஆசை, கனவு நிறைவேறுமா? அப்படின்றதையும் நாம பார்க்கலாம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சினிமா பத்தின நெறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.